இணை வைத்தல் என்றால் என்ன? இணை என்ற சொல்லையே ஒன்றை இன்னொன்றோட ஜாயின் பண்றது இருக்குது. இந்த அரபு நாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும், கம்பெனிக்கு ஷரிக்கான்னு சொல்வார்கள். 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்யறது ஷரிக்கா. அதுல இருந்து வந்ததுதான் சிறுக்கு என்கிற வார்த்தை. சிறுக்கு என்றால் அல்லாவோடு இன்னொருவரை சேர்க்கிறது. அல்லாவை மறுக்கணும்னு அவசியம். அல்லாவை ஏற்றிருக்கிறேன், இன்னொரு ஆளையும் சேர்க்கிறோம். நாங்க அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் சேர்த்துக் கொள்கிறோம். சாவுல்லா மீது வலியுல்லா அவர்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். ரசூல்லாவையும் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். ஹயாத்து நபி என்று சொல்லக்கூடிய அதாவது ஹிதர் நபியை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். இங்க சேர்த்தீங்கண்டா சேர்த்துட்டு கேட்கிறாங்க, நாங்க என்ன அல்லாவை மறுத்தோமான்னு கேட்கிறாங்க. அல்லாவை மறுக்க வேண்டியது, அல்லாவோட இன்னொரு ஆளை சேர்க்கிறது தான் சிறுக்கு. இதை செய்தால் அதற்கு பிறகு நாங்கள் எந்த நன்மை செய்தாலும் அங்கீகரிக்கப்பட மாட்டுச்சு. சிறுக்கு என்றால் என்ன என்பதற்கு அல்லாஹ் அழகான ஒரு விளக்கத்தை குர்ஆன்ல சொல்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்கிற போது, யா புனைய லா துஸ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. ஃபஇன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஏனென்றால் இணை வைத்தல்ங்கிறது மிகப்பெரிய அநியாயம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொல்கிறார்கள். அதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறார். சிறுக்கு என்று சொன்னால் அல்லாவோடு இன்னொரு ஆளை சேர்க்கிறது, அது ஒரு அநியாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயம். அநியாயம்டா என்ன? எனக்கு வர வேண்டிய பணத்தை இன்னொரு ஆளுக்கு நீங்க கொடுக்குறீங்க, எனக்கு நீங்க அநியாயம் செய்யறீங்க. எனக்கு வர வேண்டிய காணி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்படுகிறது, அது எனக்கு செய்யக்கூடிய அநியாயம். எனக்கு தரப்பட வேண்டிய மரியாதை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்படுது, அது எனக்கு செய்யற அநியாயம். இவ்வாறு அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கம் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டால், அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியம் இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டால், அல்லாஹ்வுக்கென்றே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு பண்பு படைப்புகளில் ஏதாவது ஒன்றுக்கு கொடுக்கப்பட்டால் நாம் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிறோம். அது இணை வைத்தல். இப்ப இபாதத்துக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்யப்படக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதை மக்கள் இபாதத் என்று நினைப்பதும் இல்லை, பிழை என்று நினைப்பதும் இல்லை. பொதுமக்களை பொறுத்தளவில் மார்க்கம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படாத காரணத்தினால், பிழையான வழிகாட்டல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால், நாம் நல்லதை செய்கிறோம் என்கிற எண்ணத்தில் பிழையான இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. ஏனென்றால் இந்த அடிப்படைகளை தெரிந்து கொள்வதற்கு நிறைய படிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. சாதாரண மார்க்கத்தோடு உள்ள ஒரு தெளிவே ஒரு மனிதனுக்கு போதுமானது. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அடிப்படையில் துஆ என்கிறது ஒரு இபாதத்து, வணக்கம். நாம் கலிமாவுக்கு எப்படி பொருள் செய்திருக்கிறோம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. துஆ ஒரு வணக்கமாக இருந்தால் துஆவுக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் கலிமாவுடைய பொருள். எல்லா வணக்கங்களையும் அந்த இடத்துல போட்டு பார்த்தோம்னு சொன்னா கலிமாவுடைய விரிவான பொருள் எங்களுக்கு தெளிவாக தெரியும். துஆ வணக்கம் என்று சொன்னா அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய வணக்கம் என்கிற சொல்ல எடுத்துட்டு அந்த இடத்துல துஆவை போடுங்க. அப்ப அந்த கலிமாவுடைய பொருள் எப்படி வரும்? துஆவுக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது மிச்ச லேசானது. அப்ப அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் துஆ கேட்டா நாங்க அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டியதை இன்னொரு ஆள்கிட்ட கேட்டோம், அல்லாஹ்வுக்குரிய இதை இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டா நாங்க இணை வைத்து விட்டோம். இணை வைத்தால் கலிமா முறிந்து விடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துலதான் துஆ கேட்கணும், அவனை தவிர வேறு யார்கிட்டையும் துஆ கேட்க கூடாது என்று புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நிறைய ஆதாரம் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாங்க இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் சொல்லிட்டு நீங்க எந்த அடிப்படையில அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹிடத்திலையும் ஷாஹ் வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹிடத்திலையும் இன்னும் அடக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படக்கூடிய நல்லடியார்களுடைய பேர்லையும் அவங்கள்ட்ட நீங்க எப்படி உதவி தேடுவீங்க? தொழுகையில் அல்லாஹ்விடத்துல கொடுத்த வாக்குறுதி இது. இது பெரிய படிச்சு தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் 17 தடவை நாங்க தொழுகையில ஒவ்வொரு ரக்காயத்திலும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்ங்கறத சொல்றோமே, இது பெரிய ஆதாரம், தெரியாத ஆதாரம் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆதாரமாகத்தான் இருக்கிறது.
அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஏராளமான இடங்கள்ல தெளிவா பேசுகிறார். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை நீங்கள் பிரார்த்தித்து அழைக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், நீங்க யாரை கூப்பிட்டாலும் அவங்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான். அவங்க வானத்திலிருந்து வந்தாங்களா, பிறக்காம இருந்தாங்களா, பசி தாகம் இல்லாம இருந்தாங்களா, எல்லாமே இருந்துச்சு. உங்களை போலதான் அவங்க இருந்தாங்க. உங்களை போன்ற அடிமைகள் தான். ஏன் நீங்க அவங்ககிட்ட கேட்கறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறார். இன்னல்லதீன ததுஊன மின் தூனிஹி லா யம்லிகூன மின் கித்மீர், நீங்கள் யாரை அல்லாஹ் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அன்னும் அளவும் அவங்க ஆற்றல் பெற மாட்டார்கள். இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆக்கும், நீங்கள் அவர்களை அழைத்தாலும் உங்கள் அழைப்பை அவர்கள் கேட்க மாட்டார்கள். வ இன் சமிஉ மஸ்தஜாபு லக்கும், அவங்க கேட்டா கூட உங்களுக்கு பதிலளிக்கவும் மாட்டார்கள். வ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நாளை மறுமையிலே நீங்கள் செய்த சிறுக்கை அவர்கள் மறுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நீங்க அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பிரார்த்தித்து அழைக்கலாம். அவரால் அணு அளவு கூட ஆற்றல் கிடையாது. நீங்க கூப்பிட்டால் அவருக்கு கேட்க போறதும் இல்லை. ஒரு பேச்சுக்கு கேட்டா கூட அவரால் பதிலளிக்க முடியாது. நாளை மறுமையில வந்து யா அல்லாஹ் என்னட்ட துஆ கேளுங்கன்னு நான் சொல்லவே இல்லை என்று நீங்க செஞ்ச சிறுக்கம் மறுத்துருவாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது சிறுக்கென்றும், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக நாளை மறுமையில வந்து நிற்பார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த பேசிக்ல இருந்து மக்கள், அதாவது இந்த சிறுக்கிலிருந்து மக்கள் விடுபடாமல் இருக்கக்கூடிய சூழலை நாங்க பார்க்கிறோம். இன்னும் நிறைய உலமாக்கள் அந்த சிறுக்க தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மக்களும் கொஞ்சம் அவங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவை வைத்து யோசிக்க வேண்டும். இதே போல